அடிப்படை ஜோதிட பாடம் 5 உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பற்றிய பாடம் இந்த பதிவிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ராகு கேதுக்குன்னு தனியாக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் முந்தைய பதிவுகளில். அடிப்படை ஜோதிட பாடம் 1-2 அதற்கான விளக்கம் தான் இந்த பதிவில். A to Z அடிப்படை சார்ந்த விஷயங்களை நீங்கள் ராகு கேதுவை பற்றி சில விஷயங்களை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ராகு கேதுக்கள் என்பது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். ராகு இந்த சூரியன் சந்திரன் அடிப்படையிலே கிரகண சூரிய கிரகணம் சந்திர கிரகண அடிப்படையிலே ஏற்படக்கூடிய ஒரு நிழல் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த ராகும் கேதுவுங்க. இதோடைய காரகத்துவங்களை இப்பவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ராகு என்றால் பிரம்மாண்டம், பறந்து விரிந்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முழு பிரபஞ்சம், பேராற்றல், சக்தி, கருவை நிறம் அப்படின்னு ஒரு கும் இருட்டுக்குள்ள ஒரு பெரிய விஷயம். கேது செந்நிறம். அது ராகு கருப்பு அப்படின்னா கேது செந்நிறம். அதிகாலை அந்த சூரியன் வருது பாருங்க, இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட அந்த அந்தி சாயும் நேரம், விடிய பொழுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த செந்நிறம் அதுதான் கேது. ராகு நள்ளிரவு 12 மணி, கும் இருட்டு ராகு, அப்படி புரிஞ்சுக்குங்க. இது போன்ற ஒரு விஷயங்கள். அதே போல கேது வந்து சுருக்குபவர். ராகு எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு புள்ளி, கேது ஒரு அந்த கேதுங்கிற ஒரு புள்ளியில இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க, விரிவாக்கம் தான் ராகு. அப்போ ஆன்மீகம், ஜோதிடம், தத்துவம், ஞானி, இது போன்ற அருமையான ஒரு விஷயம் தான் கேதுவுடைய விஷயம். துறவி, அதாவது பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து துறவியாக ஏற்படக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை இது கொடுக்கக்கூடியது தான் கேது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்வு, உலக பற்றிலிருந்து விளக்கக்கூடிய தன்மையும் உடையது கேதுங்க. சரிங்களா? அது வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்தையும் கொடுப்பார். இப்போ கடன் சார்ந்த விஷயத்திற்கு தீர்க்கக்கூடிய, கடனை தீர்க்கக்கூடிய சக்தி, கடன் ஏற்படுத்துவதும் இந்த கேது பகவான் தான். மற்ற கிரக சேர்க்கையினால் அதை தீர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கேதுவிற்கு உண்டு. அந்த கேதுவின் காரகத்தை எப்படி சிறப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் ஜாதக ரீதியாக பலன் சொல்லணும். அப்போதான் அதுக்கு தான் இந்த அடிப்படையை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, படிக்கிறீங்க. ராகுன்றது என்னன்னா கொடுத்து கெடுப்பவர், அப்படி புரிஞ்சுக்குங்க. கேது அந்த ஒரு விஷயத்தை சுத்தமாக தடுப்பவர். ராகு கொடுத்து கெடுப்பவர், கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிடும். கேது சுத்தமாக கொடுக்காது. இது எதுலன்னா பொருளாதார விஷயத்துல. நீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இது கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ராகு என்ன பண்ணுதுன்னா பூர்வீகத்துல இருக்க விடாது, வெளியூர் சார்ந்த இடத்துல சூப்பரா உங்களை வைக்கும். ஆன்லைன் சம்பந்தப்பட்ட, இப்போ கூட நான் உங்களுக்கு ஜோதிடம் பாருங்க, நேரடி பயிற்சியா நீங்க என்கிட்ட படிக்கலாம், ஆன்லைன்ல படிக்கிறீங்க, இது போன்ற விஷயத்துக்கு ராகு ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு கொடுப்பார். ஷைனிங், ரொம்ப பளபளப்பு, அதிகமாக ஜொலிக்கிறது, மின்னுவதெல்லாம் கொண்டன்ற மாதிரி ஜொலிக்கிறதுலாம் ராகு. நான் சொல்றது ஓவர் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். சரிங்களா? எக்ஸ்பேண்ட், அதனால தான் அவர் ரொம்ப ஓவராக போயிட்டாக்கா அது வந்து சரிப்பட்டு வராது. ரொம்ப சுருங்கிட்டாலும் சரிப்பட்டு வராது, நார்மலாக இருக்கணும். அதுதான் மற்ற 7 கிரகங்கள். சரி, இப்போ ராகு கேதுக்கு சொந்த வீடு உண்டா இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. சில ஜோதிட நூல்களில் வந்து ராகு கேதுகளுக்கான வீடுகளாக மேஷத்தையும் விருச்சிகத்தையும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம் என்பது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அதாவது பாருங்க, இது வந்து ஜோதிட நூல்ல என்ன சொல்லப்படுதுன்னா, சந்திரன் இங்கே உச்சம் ரிஷபத்துல, அங்கே ராகு கேதுகள் வந்து நீசம்னு சொல்லுவாங்க. அதே போல சந்திரன் இங்கே நீசம், அந்த இடத்துல ராகு கேது உச்சம்னு சொல்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனா நீங்க உயர்நிலைக்கு வரும் பொழுது பலன் சொல்லும் போது ராகு கேது உச்ச நீசம்லாம் எடுக்காதீங்க. அவர்கள் அப்ப எப்படிங்க எடுக்கலாம் ஒரு கேள்வி வரும், அதான் சொல்ல வரேன். அந்த ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி, சரிங்களா? ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி, சரிங்களா? அந்த வீட்டுடைய அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அதற்குண்டான பலன்களும் நான் உங்களுக்கு அதில் சொல்ல முயற்சி செய்யறேன். ஒரு 2-3 வரியில உங்களுக்கு நான் சொல்லுவேன் கமெண்ட்ஸை பார்த்தா. இப்போ நீங்க பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு ராகு எங்க போடலாம் அப்படின்னா, இப்போ கோட்சாரத்துல இருக்கிறாருங்க, கோட்சாரப்படி ராகு எங்க இருக்கிறார் அப்படி வந்துருவோமே. சரிங்களா? திருக்கணித அடிப்படையிலே அப்போ இந்த வீட்டு அதிபதி யாரு? சனி பகவான். சரிங்களா? இப்போ இந்த வீட்டு அதிபதி சனி பகவான். இப்போ
ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்னம் இப்போ நம்ம எடுக்கணும். ஏன்னா அடிப்படையில் இருந்தாலும் லக்னம்ன்றது ஆரம்பத்துலேருந்து அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். லக்னம்னா என்ன, உயிர். அது லக்ன கணிதம்னா என்னன்னா நம்ம அடிப்படை பாடத்தில் சொல்ல போகிறேன், அடுத்தடுத்த பாடத்தில் சொல்ல தான் போகிறேன். இப்போ லக்னம் உதாரணத்துக்கு நம்ம ரிஷப லக்னம்னு எழுதுமே. உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு அழகாக நான் சொல்லிடுறேன். உங்கள் லக்னம், உங்கள் ஜாதக ராகு எங்கே இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த லக்னத்திற்கு இது வந்து முதல் வீடுன்னு சொல்லுவோம். இப்படி என்னும் பொழுது இது 10வது வீடு. இது 10வது வீடு. தொழில் ஸ்தானம் ஆயிடுச்சு. இப்போ ரிஷப லக்னம் நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி பிறந்தவங்களுக்கு இது லக்னம் ரிஷப லக்னம் வரும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அந்த வீட்டில் சனி பகவான் எந்த நிலையில இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு சனி பகவான் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ கோச்சாரத்தையே போட்டுருவோமே. சனி பகவான் இப்போ இங்கே தான் இருக்கிறார். நான் ஏன்னா எந்த டேட் ஆஃப் பர்த் நான் போடலை, போடும்போது அடுத்த பதிவில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ சனி பகவான் இங்கே கோச்சாரத்தில் இருக்கிறார். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப லக்னம் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த ஜாதகம் ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு இப்போத்திலிருந்து இந்த வீடியோ பதிவு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அதிலிருந்து ஒரு பார்க்கும்போது ஒரு வேலை பற்றி வந்து கேட்குறார், எப்படி இருக்குங்க என்னன்னு கேட்குறாருன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், அவருக்கு அந்த நேரத்தில் ராகு தசா நடக்குதுன்னு எடுத்துக்கோமே. ஒரு 25 வயசுல இருந்து ராகு தசா ஆரம்பிச்சிருக்கு. எப்படிங்க இருக்கா, ராகு தசை ஆரம்பிச்சிருச்சிங்கன்னும் போது ராகு பகவான் சிறப்பு இல்லை, நல்லதில்லை, அவர் வந்து பயம் கொடுக்கக்கூடியவர், நல்ல அமைப்பு இல்லை, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் ரோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பயம் காமிச்சிடக்கூடாது. என்ன பண்ணிடணும், என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நல்ல விஷயங்களே, ஜாதகத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் அதிகப்படியாக உங்களுக்கு சொல்லணும். சரிமா, அழுத்தமாக சொல்லணும். உங்க மேல வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், பரவாயில்ல ஜோசியர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம். அதே சமயம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதலான பலன் அதையும் எச்சரிக்கைப்படுத்திடணும். கொஞ்சம் மெதுவா சொல்லி, ஐயா இந்த மாதிரி இருக்குதுங்க, பார்த்து உஷாரா நடந்துக்குங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பக்குவமா சொல்றதுக்கு பயிற்சி எடுக்கணும் புதிய ஜோதிட மாணவர்கள். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த சனி பகவான் என்ன ஆகியிருக்கிறாரு, இந்த லக்னத்திற்கு 11வது வீட்டில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் தான். அதுவும் குருவுடைய வீட்டில் இருப்பது மிக விசேஷம். அந்த குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய அந்த வருஷத்தெல்லாம் ஜாதகருக்கு அனுகூலமான விஷயம் கொடுக்கும். இப்போ குரு பகவான் இங்கே இருக்கிறார், இப்போ ஜாதகர் பிறக்கும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நேரத்துக்கு சொல்றேன். அப்போ இதே குரு பகவான் இந்த கிரகம் அப்படி இருக்கிற கோச்சாரத்துல குரு இங்க கொண்டு வருவோம். அப்போ இது 2020 குரு வரும் பொழுது அப்படின்ற மாதிரி அப்போ நல்ல விசேஷம். இதுவும் மறுபடியும் இந்த குரு பகவான் எப்போ மறுபடியும் வருவார், ஒரு 24 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துக்கு மறுபடியும் வருவார். ஏன்னா ஒரு முழு ராசி கட்டத்தை 12 வருஷத்தை சுத்திடுவார். ஒரு ராசி கட்டத்தை ஒரு வருடத்தில் கடந்து விடுவார். அப்ப 24வது வயசுல வராங்க அப்படின்னும் பொழுது குரு இங்க வரும்பொழுது அவர் தொழில் வேலை இவர் 24வது வயசுல இருந்து ஷைன் பண்ணுவார். ஏன்னா வேலை அமைப்பு, ஒரு சம்பாதிக்கிற அமைப்பு அப்பதான் கிடைக்கும். ஒரு 20 வயசுல வேலை வந்து தேடுறாரு, வேலை தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டேதுன்னு ஜோசியர் அந்த 4 வருஷம் பாடுபட்டுருவாங்க. படிச்சு முடிச்ச உடனே வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அவருக்கு அந்த குருவோட அனுகிரகம் அங்கே பார்வை சனி பகவான் மீது படும்போது நல்லா இருக்கும். அதே சமயம் இங்கே குரு வரும்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது சார்ந்த விஷயங்கள் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த லக்னத்திற்கு நான் சொன்னேன் இல்லையா, ராகுனா வெளியூர் வெளிநாடு ஆன்லைன் சம்பந்தப்பட்டதுன்னு. அப்போ இவர் வெளியூர் வெளிநாடு பற்றி தான் கேள்வியே கேட்பாருங்க அதிகப்படியாக. அப்புறம் அந்த எண்ணம் வரும், போகலாமான்னா தாராளமாக இவர்கள் வெளியூருக்கு செல்லக்கூடிய அனுகூலத்துக்கு. ஏன்னா தசாவும் அந்த வெளிநாடு வெளியூர் கொடுக்க ராகு கேது அமைப்பு இருக்கிறதுனால தாராளமாக வெளியூருக்கும் செல்வார் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ராகு கேதுவை பத்தி அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு. நம்ம வந்து இதை வந்து உயர்நிலை லெவல்ல உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன் உள்ள, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயம் புரியலன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தாராளமாக கேட்டுடலாம். உங்களுக்கு என்ன நடக்கணும், ராகு எங்க இருக்கிறார், ராகு என்ற வீட்டு அதிபதி உங்களால எடுக்க முடியும்னா அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 4 வரியில படிச்சுன்னு உங்களுக்கு இப்படி இருக்குது கேட்டு ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப விரிவா பார்க்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பிறந்த தேதி நேரத்தை அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கலாம். இந்த விஷயம் இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கிற போது ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லை, ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி தன்மையை பார்க்கணும், லக்னப்படி பார்க்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? மற்ற கிரகங்களையும் இது மட்டும் போதுமான மற்ற கிரகத்தையும் வச்சுதான் முழு பலனை சொல்றதுலாம் வந்து உயர்நிலை வகுப்புல தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். புதிய நேயர்கள் அடிப்படை இந்த இலவசமான அடிப்படை ஜோதிட பாடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த யூடியூப் சேனல்ல எஸ்என் கணபதி தமிழ் ஹோரோஸ்கோப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் செஞ்சுன்னா அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு வரும். புதன்கிழமையும் நான் பதிவை வெளியிட விருப்பப்பட்டிருக்கிறேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விருப்பப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் வருதோ தானும் பார்த்துருங்க.
கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜோதிட வித்யாபதியாக ஜாதக பலன் நேரில் பயிற்சியாகவும் ஆன்லைன் வழியாகவும் கற்றுக் கொடுத்து வருகிறேன். அந்த அனுபவத்துல தாங்க உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்ல இந்த அடிப்படைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அடிப்படை ஜோதிட பாடங்களை முழுமையாக என்னுடைய யூடியூப் நேயர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதன் நோக்கத்துக்காகவே இந்த பதிவு. எனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள்.